இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன ஏதோ தயங்கி குடிக்கிற மாதிரி இருக்கு. காஃபி எதுவும் நல்லா இல்லையா என்ன? இந்த காஃபி சூப்பரா இருக்குங்க. அப்ப எதுக்கு பயந்து பயந்து குடிச்சிட்டு இருக்க? முழுசா குடிச்சிட்டேன், போதுமா? மாலதி, உனக்கு புடவை ஜுவல்ஸ்னு காஸ்ட்ல ஏதாவது வாங்கி கொடுக்கறத விட இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல உனக்கு ஹெல்ப் பண்றது, உனக்கு பிடிச்சதா ஏதாவது செஞ்சு கொடுக்கறதா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னங்க, நான் ஆபீஸ்ல இருந்து வரப்போ உங்களுக்காகவே நான் ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன? நான் வரப்போ நம்ம ஆபீஸ் பக்கத்துல ஒரு பாட்டி இதை வித்துட்டு இருந்தாங்க. உங்களுக்கு இது பிடிக்கும்னு என்கிட்ட ஒரு நாள் சொல்லிருக்கீங்கல்ல, ஞாபகம் இருக்கா? அதான் உங்களுக்காக இதை வாங்கிட்டு வந்தேன். இந்தாங்க. ஆர்த்தி, நீ உட்கார வேண்டிய பதவியில் அவ உட்கார்ந்துக்கிட்டு என்னென்ன பண்றா பாரு. மா விடுமா, அத்தை ஏதோ முதலாளி சீட்ல உட்காருன்னு சொன்னதும் அவ ஆர்வ கோளர்ல போய் உட்கார்ந்துருப்பா. இந்த ஆர்வம்லாம் இன்னும் எத்தனை நாளைக்கு நாமளும் பார்க்கலாம். நம்மள மீறி அவளால இந்த பிசினஸ்ல ஜெயிக்கவே முடியாது. ஜெயிச்சு காட்டுவோம், விட. ஹலோ அபி, ஒரு நிமிஷம் என் கேபினுக்கு வாங்க. ஓகே சார். எதுக்கு காலையிலே கூப்பிடுறான்? மே ஐ கம் இன் சார்? சார், இத பாத்தீங்களா? உங்களை தான். என்ன யோசிக்கிறீங்க அபி? இந்த தப்பு எப்படி நடந்துச்சுன்னே தெரியல சார். இதுக்கு முன்னாடி இருந்த லீகல் அட்வைசரை அவர் தப்பு பண்ணாலும் நீங்க அதை செக் பண்ண வேண்டாமா? ஆமா, இதெல்லாம் ஜீவா சார் செக் பண்ணாமலே சைன் பண்ணாரு. நான் என்னங்கறத செக் பண்றேன் சார். இனி செக் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்ல. நடந்த தப்ப சரி பண்ணணும். பண்றேன் சார். எத்தனை நாள் இதெல்லாம் செக் பண்ணுவீங்க? ஒரு 10 டேஸ்ல சார். 10 டேஸ் எல்லாம் ரொம்ப அதிகம். இங்க பாருங்க, இன்னும் 2 நாள்ல இதெல்லாம் சரி பண்ணணும். சார், அது ரொம்ப கஷ்டம் சார். 2 நாள்ல நீங்க இதெல்லாம் சரி பண்ணலைன்னா நான் இத பத்தி சேர்மன்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். சார், நீங்க ஜீவா சார் யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. நான் தான் சொல்றேன்ல, இட்ஸ் ஜஸ்ட் an error. கோடிக்கணக்கான பணம் கம்பெனிக்கு நஷ்டம். இத ஜஸ்ட் எரர்னு சொல்றீங்க? சார், அதுல என்னென்ன தப்பு இருக்கு, நாம எப்படிலாம் அதை சமாளிச்சு மறைச்சிருக்கோன்னு அவ கண்டுபிடிச்சிட்டா அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும் சார். கண்டிப்பா அதுல ஏதோ தப்பு இருக்குன்னு அவன் இப்பவே கெஸ் பண்றான். இம்மீடியட்டா பழைய ஃபைல் எல்லாம் வேணுங்கிறான். இப்போ என்ன சார் பண்றது? அவன் கேட்டா உடனே எல்லாத்தையும் கொண்டு போய் அவன் முன்னாடி வச்சிடணுமா? அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல அபி. அது எப்படி சார் சொல்ல முடியும்? நேத்து அப்படி சொல்ல போய் தான் தேவையில்லாம இஷ்யூ ஆயிடுச்சு. அவன் சொல்றத நம்ம செய்யலனா அப்புறம் வானதி ஏதாவது பஞ்சாயத்து பண்ண வருவா. அப்புறம் விஷயம் ராஜேஸ்வரி மேடம் வரைக்கும் போகும். சொல்லுங்க மேடம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபோன் பண்ற மாதிரி இருக்கு. இப்பதான் ஒரு நல்ல வேலை வந்துச்சு, அதான் கூப்பிட்டேன். சொல்லுங்க மேடம், என்ன பண்ணணும்? ஒண்ணும் இல்ல, எங்க ஆபீஸ்ல ஒருத்தி ரொம்ப குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கா. சரிங்க மேடம், நீங்க சொல்றது எதுவா இருந்தாலும் நான் பண்ணிடுறேன் மேடம். அத மட்டும் செஞ்சா போதும். ஆனா என்ன, கொஞ்சம் சீக்கிரமா செய்யணும். இத பர்சனலா எங்க பாஸ் ஜீவா சாரே உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு. பண்ணிடுறேன் மேடம். ஆனா நீங்க சொல்ற மாதிரி அந்த பொண்ணை லேசா தட்ட போய்
எக்கு தப்பா கீழே விழுந்து உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுச்சுன்னா என்ன பண்றது மேடம்? அப்படி நடந்துச்சுன்னா அது இன்னும் சந்தோஷம். மொத்தமா அவ கதையவே முடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு டபுள் பேமெண்ட். இந்த ஒரு வார்த்தை போதும் மேடம். இதுக்காகவே இந்த விஷயத்தை பிசிறு இல்லாம முடிக்கிறேன். எனக்கு அந்த பொண்ணை பத்தின டீடைல்ஸ், அது எங்க போகுது, அவளோட ப்ரோக்ராம் என்ன, எல்லா விஷயத்தையும் எனக்கு அவங்க போட்டோவோட நீங்க அனுப்பி வைங்க. மத்ததை நான் பாத்துக்கிறேன் மேடம். சரி, உடனே அனுப்புறேன். என்னண்ணே இன்னும் அந்த வண்டி வரக்கானோ? ஒருவேளை வேற ஏதாவது ரூட் எடுத்து போயிருப்பானுங்களோ? ஏய், திருக்கழுங்குன்றம் போறதுக்கு இது ஒண்ணுதான்டா வழி. அவங்க இந்த ரூட்ல தான் வந்தாகணும். வெயிட் பண்ணுவோம். ஆமா வானதி, ஆபீஸ் போலான்னு கிளம்புனவங்கள இப்படி திடீர்னு கோவிலுக்கு கூட்டிட்டு வந்துட்டியே? ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் ராஜாக்காக பண்ண வேண்டுதலுங்க. அவனுக்கு ஒரு நல்ல வேலை, நல்ல குடும்பம் அமைஞ்சிருச்சுன்னா திருக்கழுக்குன்றம் கோவிலுக்கு வரதா நான் வேண்டி இருந்தேங்க. நான் வேண்டிக்கிட்ட மாதிரியே ராஜாக்கு நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சு அவனும் அட்வொகேட் ஆயிட்டான். அதுவும் இல்லாம நம்ம கம்பெனிலேயே அவனுக்கு நல்ல வேலையும் கிடைச்சிச்சு. இதுக்கு மேலயும் வேண்டுதலை தள்ளி போட வேண்டாமேன்னு இன்னைக்கு ராஜாவை கூட்டிட்டு கோவிலுக்கு கிளம்பிட்டேன். இப்ப பாருங்க, அவன் கூட சேர்ந்துக்கிட்டு நீங்களும் ஸ்வேதாவும் கூட வரீங்க. இத நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கோவிலுக்கு போறதே ஒரு குடுப்பனை தாங்க. அதுவும் இப்படி குடும்பமா போய் சாமியை பாக்குறது தான் நமக்கு கிடைச்சிருக்க மிகப்பெரிய பாக்கியம். என்ன இந்த மாதிரி நேரத்துல ஸ்வேதாவை இப்படி அலைய வைக்கிறது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. பரவாயில்ல அண்ணி, எனக்கும் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது போரா இருந்தது. குடும்பமா போய் சாமியை பார்த்தா புண்ணியம்னு நீங்க தானே சொன்னீங்க. நம்மளோட சேர்ந்து என் குழந்தையும் இன்னைக்கு சாமியை பார்க்கட்டுமே. அதுக்கு என்ன, தாராளமா பார்க்கட்டும். ராஜாவோட நேர்த்திக்கடனை தீக்க போற இடத்துல உனக்கும் நல்லபடியா பிரசவம் ஆகணும்னு வேண்டிக்கோ. டேய், வண்டி வந்துருச்சு, வாங்கடா சீக்கிரம். வண்டி என்ன? ஏய், நிறுத்து 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 நிறுத்து.